ஸ்டாட்டிஸ்டிக்லி ஒரு ஹெல்தி பேபி பிறக்கிறதுக்கு நமக்கு 10லேருந்து 15 எக்காவது பேக்கப்புக்கு தேவைப்படுது. ஒரு சைக்கிளில் 5 எக்ஸ் தான் கிடைக்குதுன்னா, நீங்கள் இன்னொரு சைக்கிள் பண்ண வேண்டி இருக்கலாம். செகண்ட் ஸ்டிமுலேஷன் பண்ணி இன்னொரு 5 எக்கை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக 10 to 15 எக்ஸை நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. பட் ட்ரஸ்ட் மீ, 40 வயசில் ஐயோ பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறத விட இந்த பேக்கப் பிளானை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் தரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ரீசெண்டாக நிறைய செலிப்ரிட்டிஸ் ஊசைட் ப்ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்பவே நிறைய பேர். அதில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செலிப்ரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் பிரியங்கா சோப்ரா. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 30 அவங்க ஏஜ் இருக்கும்போதே அவங்களோட எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஈவன் தோ தே வர் நாட் மேரிட், தே ஃப்ரோஸ் தேர் எக்ஸ். அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய வெல்விஷர்ஸ் சொன்னதுனால, பிகாஸ் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத பவர், ஃபேம் அண்ட் மணி கிடையாது. தே அண்டர்ஸ்டுட் தட் பவர், ஃபேம் அண்ட் மணி cannot buy you your own eggs. உங்களுடைய ஓன் எக்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் பயாலஜிக்கல் கிளாக்கை ஸ்டாப் பண்ணி வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்கணுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.